ஏண்டா மழை வருது நான் வீட்லேயே இருன்னு சொன்னேனா இல்லையா? பார்த்தியா இப்போ எங்க நான் பாருங்க மக்களே, இப்போ தான் குடை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேலி வாரமாக தான் மழை வந்தால் நிற்கணும். இவர் பாரு சிக்கி, நீயே எங்களை மாதிரி வேலி வாரமாக மழையில் நிற்கிறியா? பயங்கர மழை. சிக்கே, இவ்வளோ மழை பெய்யுது, வேலி வாரமாக நனையவே இல்லை. வேலி வாரமாக நனையில பாரு. பயங்கர மழை. பனங்கிழங்கு நோண்டுறதுக்கு வந்தோம். பனங்கிழங்கு இவ்வளோன்னு நோண்டிக்கிறோம். பனங்கிழங்கு ஒரு 30-40 பனங்கிழங்கு நோண்டினோம். மழை வந்துடுச்சு. நாங்கள் வேலை செய்யறத பார்த்து கொடை இல்லை. வழக்கம் போல் அந்த காலத்தில் வந்து மரத்து நிலையில் தான் உட்காந்து கிடப்போம். மரத்து அடியில் உட்காந்தா மழை வந்து பெய்யாது. இங்கே பாரு இவ்வளோ மழை பெய்யுது. நாங்கள் உட்காந்துக்கிறோம் கிட்ட வேலியாண்ட வந்து உட்காந்துக்கிறோம். நான் என்ன சொன்னேன்ல, வேலிகளை வந்து அழிக்காமல் பாதுகாத்துட்டு வரோம். பார்த்தீங்களா, மழை பெஞ்சிச்சு, கொடை இல்லை, நனியாவது உட்காந்துக்கிறோம். மண்ணு தான் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கி, மழை பெய்யுதா உன் மேலே? மழை பெய்யல. மழை பெய்யல, வேலி வரோம் உட்காந்துங்க. இப்படி தான் சின்ன வயசுல இருந்தோம். மழை பெய்யுது, உன் மேலே தண்ணி பெய்யுதா? இல்லை, வேற இங்கே மழை உன் மேலே தண்ணி பெய்யுதா? துவர செடியில் உட்காந்துருப்பீங்க. நம்ம துவர செடியா வந்து போட்டிருக்கோம். அப்போ துவர செடி எப்போ போட்டீங்க? துவரை வந்து போட்டு தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு நிறைய ஃபேஸ்புக் பதிவுகளில் வந்து நிறைய துவரைகள் வந்து நான் பார்க்குறேன். துவரை வந்து அந்த காலத்தில் அதிகமாக போட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சில பகுதிகளில் வந்து துவரை போடுறீங்க. என்னம்மா? சரி, ஒரு செடியில காய் ஊர்ல போய் மலாட்டி அதையும் வேஸ்ட் பண்றது. அந்த நல்ல கொடி மலாட்டையை வந்து அம்மா போட்டிருக்காங்க. எனக்கு கொடி மலாட்டை நான் பார்த்ததில்லை. இந்த நார்மலா மலாட்டை தான் பார்த்துருக்கேன், கொடி மலாட்டை பார்த்ததில்லை. அதே மாதிரி துவரை வந்து சின்ன வயசுங்கள்ல துவரை சலசலையா போடுவாங்க. அப்ப சோளம்லாம் நல்லா தானே இந்த கைனியில விளைஞ்சுது? சோளம் நல்லா தானே விளைஞ்சுது. இப்பயும் சோளம் போட மாட்டீங்க? யாரும் போடலன்னு தானே போட மாட்டீங்க? யாருமே போடலன்றதா போட மாட்டாங்க சோளம். இப்ப விவசாயத்துக்கு ஆளு கிடைக்கும். சாம விளையுமா? சாம, வரகு, தெனை, சோளம், துவரை, கொடி மலாட்டை, இது எல்லாமே இந்த கைனிங்கள்ல விளைஞ்சிருக்கு. இப்ப விவசாயத்துக்கு ஆள் இல்லை, அதனால அவுரி மல்லாட்டை போடுறது, கரும்பு, காராமணி, உளுந்து, பச்சைப்பயிறு, இதை தாண்டி இங்கே வேறு எதுவுமே போடுறது இல்லை. பாதி இடம் முள்ளு முளைச்சி போய் கிடக்குது. எல்லாம் சென்னை போயிட்டாங்க. ஆனால் ஒரு காலத்தில் பல தானியங்கள் வந்து ஆக்சுவலாக கம்பு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது இப்போ வீட்டிலேருந்து கம்மந்தூர் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 5 கிலோமீட்டரும் வந்து கம்பு தான் இருக்கும். எட்டினது அளவுக்கு கம்பு தான் இருக்கும். ஒரு கம்பு. ஆமாம், இந்த கம்பு உள்ள போயிட்டோம்னா 5 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியாது எங்க இருக்கிறேன்னு. அதனால தான் கம்மந்தூர். கம்பு விளைஞ்ச ஊருன்றதுனால தான் எங்க ஊர் கம்மந்தூர். ஆனால் இன்னைக்கு அந்த கம்பே எங்கேயும் போறதில்லை. ஒரு சில பகுதிகளில் போடுறாங்க, ஆனால் அதிகமான கம்பு இங்கே தான் விளையானா நம்ம யாரும் போறதில்லை. அதனால நம்மளும் போறதில்லை.